இந்த புதிய நாளில் சங்கீதம் 37 அதிகாரம் 3வது வசனம், கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். கர்த்தரை நம்புகிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாக இருப்பார்கள். இந்த நாளில் நம்ம ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஒரு சுயம் நலம் நிறைந்த வாழ்க்கையாக இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற ஒரு வாழ்க்கையாய் நம்ம மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். தேசத்தில் நன்மைகளை சுதந்திரிக்க வேண்டும் என்றால், தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் சத்தியத்தை நம்ம மேய்ந்து கொண்டு மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக, கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் கர்த்தர் நன்மை செய்வார்கள். அதை செய்வோம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆஸ்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் ஆசீர்வாதத்தை கொண்டு வர எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையை உலகத்துக்கு உப்பாய் இருக்க நீ சொல்லியிருக்கிறீங்க. இந்த உலகத்துக்கு நாங்கள் தான் வெளிச்சம் என்று சொல்லியிருக்கிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ எங்களுக்கு கிருபதாங்க ஆண்டவரை. மற்றவர்களுக்கு நன்மை செய்ய ஆண்டவரை, என் குடும்பம் என்று இல்லாதபடி மற்றவர்களை நாங்கள் நோக்கி பார்த்து மற்றவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிற, மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற ஒரு பாத்திரமாக எங்களை மாற்றுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.